எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். T20 வேர்ல்ட் கப் மேட்ச் 2026க்குரிய ஹைலைட்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னுக்கு வந்த மேட்ச்கள் எல்லாம் நான் ஹைலைட்டாக போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. மேட்ச் நம்பர் 7க்குரிய விளையாட்டை இத்தாலியும் ஸ்காட்லாந்து சேர்ந்து விளையாட போகிறாங்க. முதலிலே டாஸ் வென்ற இட்டாலியன் நாங்கள் போலிங் போடுறோம்னு சொல்லி போலை கையில் எடுத்து கொண்டு கிரவுண்டுக்கு வந்தாங்க. ஸ்காட்லாந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக முஞ்சேயும் ஜோன்ஸும் களத்தில் இறங்கினாங்க. மனுஷங்க 2 பேரும் என்ன நினச்சி களத்தில் இறங்கினாங்களோ தெரியாது. 83 பந்துகளில் சதம் அடித்து கடைசியாக 126 ரன்கள் குவித்தனர். இவங்கள் 2 பேருக்கும் சூப்பர் ஸ்டாரில் வந்த நெருப்புடா தீம் மியூசிக்கை போடலாம் போல கிடக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. 13வது ஓவரிலே 5வது பந்தில் முன்செய் 84 ஓட்டங்களை எடுத்து தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பை முறையடித்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்தில் விளையாடி கொண்டிருக்கல தான் அடுத்தபடியாக களத்தில் இறங்கிய முனேன் ஜோன்ஸுடன் சேர்ந்து 6 பந்துகளிலே 10 ரன்களை எடுத்தனர். ஜேம்ஸ் 30 பந்துகளிலே 37 ரன்களை எடுத்து 14வது ஓவரில் 5வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக முனேயுடன் பார்ட்னர்ஷிப் ஒன்றை போடுவதற்காக பெரிங்டோ களத்தில் இறங்கினார். இவர்கள் இருவருக்குரிய பார்ட்னர்ஷிப் அரை சதத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில் 24 பந்துகளில் 48 ரன்களை எடுத்து அவர்களுடைய பார்ட்னர்ஷிப் நிறைவுக்கு வந்தது. அடுத்ததாக முனேயுடன் இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொள்ளுவதற்காக லேக்ஸ் களத்திலே இறங்கினார். சூறாவளி போல் 5 பந்துகளிலே 24 ஓட்டங்களை எடுத்து 4 விக்கெட்டுகள் இழப்பில் 207 ஸ்கோரை இத்தாலிக்கு கொடுத்தனர். பெரிய ஒரு ஸ்கோரை தான் இத்தாலிக்கு கொடுத்துருக்குறாங்க. இத்தாலியங்கள் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இத்தாலிக்கு ஓப்பனராக மொஷாவும் பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக களத்திலே இறங்கினார்கள். இவர்களுடைய எண்ணம் சுவிட்சர்லாந்து மாதிரி முதல் பார்ட்னர்ஷிப்பிலேயே நல்ல ஒரு ஸ்கோரை அடிக்க வேண்டுமென்ற எண்ணம் முதல் பந்திலேயே முடிவுக்கு வந்தது. மொஷா முதல் பந்திலேயே தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினார். அடுத்ததாக ஷாவுடன் இணைந்து சமுத் என்ற வீரர் பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக களத்திலே இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 18 பந்துகளிலே 32 ஓட்டங்களை பெற்றிருந்த வகையில் 3வது ஓவரிலே முதல் பந்தில் சமுத் 22 ஓட்டங்களை எடுத்து தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக மொஷாவுடன் இணைய மனேந்தி களத்திலே இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 9 பந்துகளிலே 8 ரன்கள் எடுத்திருந்தனர். 4வது ஓவரிலே 4வது பந்தில் மொஷா 13 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். மனேந்தி களத்திலே இருந்தவருடன் பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக வந்தார். அரை சதம் அடித்து 46 பந்துகளிலே 73 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 12வது ஓவரிலே முதல் பந்தில் மனேந்தி 137 அடித்து தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார் சதத்தோடு. அடுத்ததாக வந்த வீரர்களின் பார்ட்னர்ஷிப்புகள் நிலைக்காமலே போய்விட்டது. 16வது ஓவரிலே 4வது பந்தில் ஆல் அவுட் ஆகி 134 மட்டுமே இத்தாலியனால் அடிக்க முடிந்தது. 73 எனும் மாபெரும் இலக்கில் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து வெற்றி பெற்றது. நாளைய தினம் 14ஆம் திகதி காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் என்னுடைய உள்ளங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் காதலர் தின வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரதன்.